ஓகே. இன்றைக்கு என்ன, இன்றைக்கு ஒரு விசேஷம் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. இன்றைக்கு பிறந்த நாள் அப்படி தானே? ஏன்னா யாருக்கு பிறந்த நாள்? உங்களுக்கு தான் பிறந்த நாள். எத்தனையாவது பிறந்த நாள்? 57வது பிறந்த நாள். சரி, ஓகே. அப்பாவுக்கு பிறந்த நாள் முடிஞ்சிட்டா இல்லை இனித்தானா? எத்தனாம் மாதம்? 22ஆம் தேதி. 4ஆம் நம்பர் என்ன நீங்கள்? ஆனால் நல்லா கதைப்பீங்கள்னு நினைக்கிறேன். 4ஆம் நம்பர் அப்படியா? எல்லாரோடையும் நல்லா பழகுவீங்க, நல்லா கதைப்பீங்க. கொஞ்சம் புழுகுறதும் இருக்கு போலடா. அப்படியா? புழுகுறதும் இருக்கு அப்படி இல்லையா? சரி, சும்மா ஜோக்கா சொன்னா இன்னும் அங்கே உங்களோட வைஃப் சொல்கிறா நிச்சயமா இருக்காமண்டு. அதுதான் வெளிப்படையெல்லாம் சொல்லிடுவீங்களா? அதுதான், அதைத்தான் அவங்கள அந்த அப்படி சொல்கிறது அந்த மாதிரி இல்லை. சரி, ஓகே. இன்றைக்கு வந்து எங்களோட அம்மாவுக்கு என்ன பேர்? ராகினி. ராகினி, அழகான பேர் உண்டு, ராகினி. ஓகே. அப்பாவுக்கு என்ன பேர்? ஜெயக்கொடி. அதுக்கும் இன்னும் அழகான பேர் தான். சரி, ஓகே. இந்த மாதிரி எங்களோட ராகினி அம்மாவுக்கு பிறந்த நாள்னு சொல்லி இந்த ஒரு கேக் கொண்டு, ஐசிங் கேக் கொண்டு தந்திருக்கிறாங்க. புதுக்குடி இப்போ நைல் சர்ப்ரைஸ் மூலமாக உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு சொல்லி வந்திருக்கிறேன். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே அம்மா அப்பான்னு சொல்லி தந்திருக்கிறாங்க. ஓகே. அப்பா அம்மானுங்க, அப்பா அம்மானுங்க உங்களுக்கு தான். சரி, ரைட். அப்படியே இருங்க, அப்படியே வைங்க, அப்படியே வைங்க. ரைட், ஓகே. உங்களுக்கும் சேர்த்து தான். சரி தானே? இந்த நாளில் நாங்கள் 2 பேரையும் அந்த ஒன்றாக இணைச்சிருக்கிறோம் அப்படி தானே? என்ன? சரி, ஓகே. நிறைய கிஃப்ட்டுகள் எல்லாம் வந்திருக்குது. பாப்பம் ஜார் தந்துருப்பாங்கன்னு சொல்லி. அடுத்த ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரூட்ஸ் பாஸ்கெட் ஒன்று தந்துருக்குறாங்களா? அதில் வேண்டுவோம். சரி தானே? ரைட். அப்படியே வேணுங்க, அப்படியே எல்லாம் வையுங்க. ஓகே, ரைட். அடுத்தது ஒரு சாக்லேட்டு, அடுத்த மில்க் பாஸ்கெட் எல்லாம் தந்துருக்குறாங்க. கொஞ்சம் எல்லாரும் ஜங்காக இருக்கிறீங்களா? மில்க் பாஸ்கெட் தந்துருக்குறாங்க அண்ணன். அப்படியே என்ன சின்ன ஒரு வயசு தானே, 57 வயசு. ஓகே, ரைட். வார் இன்னொரு கிஃப்ட் எல்லாத்தையும் வைப்போம். முதல் கிஃப்ட்டுகள், நிறைய கிஃப்ட்டுகள் தந்துருக்குறாங்க. சரி தானே? ஓகே, அதையும் அப்படி அதுக்கு மேலே வையுங்க. நிறைய கிஃப்ட். ரைட். இன்னும் கிஃப்ட்டுகளை எல்லாம் தருவோம். ஏன்னா லாஸ்ட்டாக பார்ப்போம். எங்கே வைக்கிறேன்னு தெரியாமல் இருக்கா? அப்படியா? ஓ, இல்லை இல்லை இல்லை, அது அது இருக்கட்டும். அது ரைட் ரைட். அதை ப்ரவ் அதை ப்ரவ் அதை ப்ரவ். ஓகே, ரைட். இன்னும் கிஃப்ட் இருக்குது. இதுக்குள்ளே இருக்கணும். ஓகே, ஓகே, ரைட். சரி, நிறைய நிறைய சாமான் தந்துருக்குறாங்க, நிறைய கிஃப்ட் இன்னும் இருக்குது கிஃப்ட்டுகள். சரி தானே? இவ்வளோதான். ஓ, ரைட். ஓகே, ரைட். இவ்வளோதான். நான் அடுத்த இன்னொரு ஒரு சர்ப்ரைஸுக்கு வந்து இன்னொரு தயார்படுத்தினா நிறைய அந்த சாமான் யோசிச்சுட்டேன். சரி, இப்போ சொல்லுங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு இந்த பிறந்த நாளையொட்டி இந்த கிஃப்ட்டுகள் எல்லாம் வந்து யார் தந்திருப்பாங்க? மகள் தான். ஏண்டா யார்? மகளுக்கு என்ன பேர்? ஓ, 2 மகள். எந்த மகள்? அதை உங்களுக்கு என்ன, நீங்கள் என்ன மாதிரி கெஸ் பண்ணுறீங்க? எந்த மகள் என்று சொல்கிறீங்க? 2 மகளும் சேர்ந்து செய்திருப்பாங்க. ஓகே, நீங்கள் தவறான விடை சொன்னால் உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட். நான் கட்டாயம் பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன்னா தோப்பு கரணம் போடுறீங்களா? அப்படியா? சரி, ஓகே. அல்லவர் சின்ன ஒரு டான்ஸ் உண்டு. பிரச்சனை அது வேற. அவள் தோப்பு கரணம் போடுறதுக்கு ரெடி. அல்ல பாட்டு ஒன்று படிக்க விடுவோமா வைஃபை? டான்ஸும் ஆட தெரியாது. சரி, பார்க்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அண்ணன் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் ஆளுக்கு? பிறந்த நாள்காரருக்கு தானே கொடுக்கணும். அல்ல ஒருக்கா தூக்கி கொண்டு நீங்களும் ஒருக்கா ஒரு ரவுண்ட் பண்ணி தூக்க மாட்டீங்களா? என்ன சொல்கிறீங்க? வெயிட் கூட. ஏன்னா சரி, ஓகே. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று தந்துருக்குறாங்க. சரி, 57வது பிறந்த நாளையொட்டி எப்போவுமே நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், இப்படி சிரிச்சிட்டு பல்லாண்டு காலம் 100 காலம் வாழணும் என்று சொல்லி இந்த மாதிரி இந்த பிறந்த நாளில் வந்து நைல் சர்ப்ரைஸ் மூலமாக உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி மகிழ்ச்சி, மாதாவினுடைய நல்லாசிகள் உங்களுக்கு கிடைக்கணும். சரி, இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எல்லாத்தையும். ஓகே, சரி, ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். அதை ஓப்பன் பண்ணுங்க. இந்த வீட்டில் எல்லாமே அம்மா போல் இருக்கு. அப்படியா? எல்லாமே உடனே நான் ஓப்பன் பண்ணுங்கன்னு தான் மட்டும் சொன்னேன். என்னண்டு விளக்கு அப்படியா? ரைட், ஓப்பன் பண்ணுங்க பாப்போம். ரைட், அப்பா இந்த மற்றதை ஓப்பன் பண்ணுங்க பாப்போம். இல்லை இதான் ரைட். அந்த கிஃப்ட். ஓகே, போத்தல் இல்லை, போத்தல் எல்லாம் கொண்டு வர இல்லை. வேகமா
என்ன அங்கல பாறுபடுது நீங்க உங்களுடைய என்ன பார்க்கல அப்படியா சரி உங்களோட கையாலே நீங்க அவருக்கு கொடுங்க ரைட் ரைட் உங்களோட வைஃபின் கையால் அதை வேணுங்களே பாத்தீங்களா எப்படி அந்த அந்த ஒற்றுமையை பாருங்களேன்னா எப்படி கிடைச்சிருக்கான்னு சொல்லி வடிவா இருக்காண்டா ஓகே சூப்பர் அந்த மாதிரி இருக்குது ஆப்பாடா சரி ஓகே அந்த மாதிரி உங்களுக்கும் அவங்க பிறந்த நாளில் வந்து ஒரு கிஃப்டை தந்துருக்குறாங்க சாரம் ஷர்ட்டும் நீங்கள் உங்களோட கையால் கொடுத்துருக்குறீங்க ஓகே ரைட் அடுத்த கிஃப்ட் அந்த கதிரி எடுத்தாங்க துணி துணி ஓகே ரைட் அதையும் முன்னுக்கு வைங்க அதில் வைங்க ஓகே ஓகே சரி ஓகே இந்த அடுத்த கிஃப்ட் இந்த பாக்ஸ் ஒர்க் ஓப்பன் பண்ணுங்கள் இந்த பாக்ஸில் வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது இந்த பாக்ஸுக்குள்ள என்ன இருக்கும் உங்களோட கெஸ்ஸிங் அம்மா சொல்லுங்க உங்களோட கெஸ்ஸிங் இந்த பாக்ஸுக்கு என்ன இருக்குது பாரம் இல்லாமல் இருக்குது காசா அப்பா நீங்கள் என்ன சொல்கிறீங்க காசு போலான்னு இருக்கு இல்லாட்டிக்கு பாரம் இல்லை சரி ஓகே சரி ஓப்பன் பண்ணுங்க பாப்பா ஆடாம பஞ்சு வச்சிருக்கோம் ரெண்டும் இல்லை காருக்கு வைக்கிற இதென்ன இது இதென்ன இது இதென்ன ரகசியமா ஒரு நல்ல காலம் இப்போ கேமராவை ஆன் பண்ணாட்டிக்கு ஏனாம்மா என்ன வரை காசு என்ன வரை உங்கள்கிட்ட அங்கே தருவாரா இந்த மாதிரி தருவார் அப்படி எண்ணப்படுது எவ்வளோ காசு இருக்கான்றா சரி இன்றைக்கு பிறந்த நாளில் அப்போ பரவாயில்லை செலவுக்கு காணுமா சரி ஓகே இப்போ சொல்லுங்கள் யார் இந்த மாதிரி செய்திருப்பாங்க 3 பேரை சொல்லக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது நீங்கள் உங்களோட மகள் மேர் 2 பேரை சொல்லியிருக்கிறீங்க என்ன பேர் உங்களோட வெளியில் இருக்கிற மகள் ஜெயந்தினி எந்த நாடு ஃப்ரான்ஸ் ஓகே ஃப்ரான்ஸில் இருக்கிற ஜெயந்தினியை சொல்லியிருக்கிறீங்க மற்ற இங்கே இருக்கிற உங்களோட வைஷ்ணவியை சொல்லியிருக்கிறீங்க ரைட் இதை விட வேறு ஒருத்தனை செய்ய மாட்டாங்களா ஜேதாஸ் மகன் என்ன எல்லா பிள்ளை இப்போ அப்பா மேரம் பிள்ளையில தான் சொல்கிறது இப்போ அம்மாண்ட வாயால் வராமல் அப்பாண்ட வாயால் மகன் சொல்லி வந்திருக்கிறாங்க அப்பாக்காம் பாசம் கூடவா சரி ஓகே ஜெயமத் சொல்லியிருக்கிறீங்களா அப்படி தானே சரி பார்க்கலாம் யாருன்னு சொல்லி இன்னொரு கிஃப்ட் ஒன்று தந்துருக்குறாங்க இது வந்து அப்பாக்குன்னு சொல்லி தந்துருக்காங்க இதை விளங்கல இது மகள் தான் மகள் ஏன் மகன் தர மாட்டாரா கொடுக்க மாட்டாங்களா சரி இல்லை இது வந்து கட்டாயம் அப்பா இன்றைய நாளில் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி வேண்டி தந்துருக்குறாங்க அது அந்த பக்கம் வேறு இன்றைய நாள் இந்த விசேஷம் வேறு சரி ஒரு ஓப்பன் பண்ணுங்க இது இஞ்சத்தை ஜாமான்களோட இஞ்சத்தை ஜாமான்டா இஞ்சத்தை ஆக்கலாம் இஞ்சத்தை ஆக்கலாம் அப்படி தானே ரைட் அப்படியே பேக் ஸோ அதுலேயே ஒரு வைஃபில் விருப்பமா இதில் விருப்பமா ரெண்டிலும் விருப்பம் அப்படியா சரி ஓகே ஓகே முதல் தடவை நீங்கள் உங்களோட வைஃபுக்கு தான் நீங்கள் ஒரு கிஃப்டை கொடுத்துருக்கிறீங்க சரி ஓகே சிறப்பாக இன்றைய நாளில் பிறந்த நாள் போகட்டும் ரைட் ஓகே இன்னொரு கிஃப்ட் ரைட் இப்போ என்னென்னு சொல்லிச்சேன்னா உங்களுக்கு ஒரு கவிதை ஒன்று இருக்கு சரியா ஆமாம் ஒரு கவிதை ஒன்று இருக்குது அதுக்கு பிற்பாடு நாங்கள் வாசிக்க பிரிக்கலாம் ஓகே இப்போ ஓப்பன் பண்ண வேண்டாம் சரி தானே ரைட் இந்த பிறந்த நாளில் வந்து நாங்கள் ஒரு கவிதை ஒன்று வாசிக்கிறோம் கவிதைக்கு பிற்பாடு யார் இதை செய்திருப்பாங்க இதையும் ரைட் உங்களுக்கு இதையும் ஒருத்தவங்க தந்துருக்குறாங்க எனக்கே யாருன்னு தெரியலை ரைட் ஓகே பார்க்கலாம் ரைட் அப்படி ரைட் ஓகே இப்போ பனிஷ்மெண்ட் இருக்குது தவறான விடையெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க உங்களோட மச்சாள் மேர் வந்திருக்கிறாங்க உங்களோட மச்சாள் மேர் வந்திருக்கிறாங்க என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த பிறந்தநாள் எப்படின்னு சொல்லி சொன்னால் அம்மாவுக்கு மட்டும் இல்லை அப்பாவுக்கு பிறந்தநாள் போயிட்டுது அப்பாவுக்கும் சேர்த்து தான் இந்த பிறந்தநாளை நாங்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் ஓகே ஒரு அழகான ஒரு ஐசிங் கேக்
ஒரு கவிதை உண்டு. அகவை தின வாழ்த்துக்கள் கூறி உங்கள் அன்பு மகள் பேசுகிறேன். ஆராட்டி அரவணைத்து அருமையாய் என்னை வளர்த்தீர்கள் நீ அம்மா. 1000 சொந்தங்கள் அணைத்திட இருந்தாலும் அன்னையே உன் போன்று அன்பு செய்ய யாருமில்லை அம்மா. அழகாய் தலைவாரி உடையுடுத்து என்னை அனுப்பி வைத்து விடுவீர்கள். கண்ணிமை காப்பது போல காத்து நின்று கண்டிப்புடன் கூடிய அன்பிலேயே தைரியமான பெண்ணாக என்னை வளர்த்தீர்கள் அம்மா. உங்கள் வார்த்தைதான் எனக்கு வேதமாக இருந்தது அம்மா. என்னதான் செய்யினும் உங்கள் விருப்பம்தான் என் எண்ணமாக இருந்திடும் அம்மா. கடல் கடந்து நான் சென்றிருந்தாலும் கணத்திற்கு கணம் கதை பேசுவீர்கள். தாயாக இருப்பதை விடவும் ஒரு தோழியாக எனக்கு எப்பொழுதும் இருப்பீர்கள் அம்மா. நீங்கள் அறியாத இரகசியம் என் மனதில் எதுவும் இல்லை அம்மா. அம்மாவின் கைக்குள் இருக்கும் வரை உலகம் அழகானதாய்த்தான் தெரிந்தது எனக்கு. ஆனால் இன்று ஏனோ வெறுமையாய் தோன்றுகிறது அம்மா. இருப்பினும் நான் அனைத்தையும் கடந்து செல்கிறேன் அம்மா. அம்மா, நான் என்றும் உங்கள் சந்தோஷத்திற்காக வாழ்வேன் அம்மா. என் வாழ்வை நினைத்து கவலை கொள்ளாதே அம்மா. வாழ்வது ஒரு வாழ்வு, நான் வாழ்ந்து காட்டுவேன் அம்மா. நோய் நொடி இன்றி நீடூழி காலம் வாழ்ந்திட வேண்டுமென இப்பிறந்த தினத்திலே வாழ்த்தி நிற்கிறேன் அம்மா. அன்புடன் மகள் ஜெயந்தி மற்றும் பேரப்பிள்ளைகள் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அழகான கவிதையையும் இந்த சர்ப்ரைஸையும் செய்திருக்கிறாங்க. தன்னுடைய அக்கா மூலமாக செய்திருக்கிறாங்க. ஓகேயா, என்ன சொல்கிறீங்க? இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இந்த பிறந்தநாளை நீங்கள் சந்தோஷம் இருக்கணுமென்று சொல்லி செய்திருக்கிறாங்க. உங்களோட மகளுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஓகே, அந்த மாதிரி ஒரு ஒரு கவலைகள் மனதில் நிறைய கவலைகள் ஒவ்வொருத்தருக்கும் இருந்தாலும் சில விடயங்களில் வந்து தாங்கள் அந்த செய்ய வேண்டிய கடமைகளை வந்து சரிமுறை செய்திருக்கிறாங்க. எப்போவுமே நீங்கள் நல்லா இருக்கணும், என்னுடைய அம்மா அப்பா நல்லா இருக்கணும்னு நினைப்பது போல் அவங்களும் அவங்களோட குடும்பம் நல்லா இருக்கணும், இறைவனுடைய நல்லாசிகள் அவங்களுக்கும் கிடைக்கணும்னு சொல்லி இந்த தருணத்தில் நைல் சர்ப்ரைஸ் மூலமாக இறைவனிடத்தில் பிரார்த்தித்து அவங்களும் எப்போவுமே நோய் நொடி இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி இந்த தருணத்தில் அவங்களும் இந்த பிறந்த நாளில் வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸை செய்திருக்கிறாங்க. நானும் வாழ்த்துக்களை கூறி நிற்கிறேன். என்ன ஆண்டி, என்ன என்ன கலகலப்பாக போய்கொண்டிருந்த ஒரு சர்ப்ரைஸ் சடாரண்டு வந்து ஒரு அமைதியாக போயிட்டுது. சரி, இப்போ பார்க்க எப்போயுமே நீங்கள் கலகலப்பாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் என்றால் தான் உங்களோட பிள்ளைகளும் எப்போவுமே கலக்கம் இல்லாமல் சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த ஃப்ரேமை ஓப்பன் பண்ணுங்க. என்ன ஆண்டி? அப்படி கீழே விடுங்க. மதி மெட்ட ஃப்ரேம் பண்ணாங்க. இன்னும் மெட்ட எங்கள் நீங்கள் 2 பேரும் பார்த்துட்டு நீங்கள் 2 பேரும் பாருங்க. நல்லா இருக்கா? ரைட், இன்னொரு ஃப்ரேம் தந்துருக்காங்க. என்ன வடிவா பார்க்குற மாதிரி இருக்குது. பிள்ளைகள் எல்லாருமே இருக்கிறாங்களா? அப்படியா? ஓகே, நல்லா இருக்கா? ஓகே, அப்படி சொந்த நீர்ந்தால் போதும் அம்மா, மொத்த பூமி எனக்கே தான் சொந்தம் அம்மா. 10 மாசம் உள்ளிருந்தேன் பக்குவம்மா, பூமிக்கு நான் வந்ததென்ன குத்தமம்மா. Amma, I love you. Mommy, I love you. என்னை கொஞ்சி பார்க்கும் அழகே
நீ பிறந்ததில் நானும் இங்கே தாயாய் பிறந்தேன். நீ ஆடிடும் ஊஞ்சலாக எந்த நெஞ்சம் ஏங்குதே. அம்மா I love you, மம்மி I love you, மம்மி I love you, அம்மா I love you. வா மம்மி fairy tale story சொல்ல, வானவில் கூடவே வாக்கிங் செல்ல, நாம் சேர்ந்திங்கு போடுற லூட்டிக்கு எல்லை இல்ல. ஹனிமா இன்னும் நீ சொல்லடி அம்மா, நீ இன்னும் சுகமா அதட்டி கொஞ்சி நீ சிரிக்கையில சேயா நீ தாயா சொல். என்னை என்னை கொஞ்சி பார்க்கும் அழகே, உன்னை உன்னை கொஞ்சி தீர்க்கவா, எந்தன் கையில் இன்று நீ என் குழந்தை போல மாறிடவா. நீ பிறந்ததில் நானும் இங்கே தாயாய் பிறந்தேன். நீ ஆடிடும் ஊஞ்சலாக எந்த நெஞ்சம் ஏங்குதே. அம்மா I love you, மம்மி I love you, அம்மா I love you, மம்மி I love you.